ஒரு சின்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ கடினப்படுறோம் தெரியுமா? வேர்வையை சிந்துறோம். ஆமா ரைட். வேர்வையே பின்னாடி பிடிக்குது, முன்னாடி பிடிக்குது, முட்டி பிடிக்குது, எல்லாமே. கவனிங்க, கடவுளுடைய கிருபையை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். கடவுளுடைய கிருபைன்னா எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்கிறதுக்கு பேர் தான் கடவுளுடைய எஃபர்ட்லெஸ்னா என்னது? சுலபமா. எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு சுலபமா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். நீங்க நினைச்ச உடனே அந்த காரியம் என்ன ஆகணும்? நடக்கணும். இன்னைக்கு அந்த கிஃப்ட் உங்க மேல வைக்கிறேன். I receive. இன்னைக்கு அந்த கிஃப்ட் உங்க மேல வைக்கிறேன். I receive. திறக்காத வாசல் எல்லாம் உங்களுக்கு திறக்கட்டும். I receive. யாரெல்லாம் இத தர மாட்டேன்னு சொன்னாங்களோ இப்பொழுதில் இருந்து இது உங்களை தேடி வருவதாக. I receive. உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கிறேன், இது எத்தனை பேருக்கு வேணும்? ஓ எஸ். வேணுன்றப்ப கை தூக்குறீங்க, ரிசீவ்னா வாய் திறக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? எதுக்கு? சொல்றதுக்கு. ஆமாங்க, சொல்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க நல்லா கவனிங்க, காலையில உங்க தூக்கத்துல பாதியில விடுறீங்க. பாதியில தூக்கத்தை விடுறதுனால என்னென்ன நடக்குது தெரியுமா? எங்க சயின்ஸ் கிளாஸ்க்கு போக விரும்பல, ஸ்பிரிச்சுவலா வரேன். ஆதாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதாம் எல்லாருக்குமே ஆதாம் தெரியுமா? ஆதாம தெரியாத ஆளுங்க ஏதாவது இருக்குமா? ஆதாம் ஈஸியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆமா ரைட். ஈஸியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர் தப்பு பண்ணிட்டதுனால அது எல்லாமே அவருக்கு என்னவாயிடுச்சு? கஷ்டமா மாறிடுச்சு. எல்லாமே அவருக்கு கஷ்டமா மாறிடுச்சு. ஏன்னா அந்த தப்பு அவர் என்ன பண்ணிருக்காரு? உணர்ந்திருக்காரு. எஸ், நான் என்ன செஞ்சிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன். ஃபைன், நான் அதை திருத்திக்கிறேன். ஆனா கடவுள் சொன்னாரு, ஓகே, நீ தப்பு பண்ணினா நீ எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் அனுபவிப்ப. என்ன பண்ணா? என்ன பண்ணா? தப்பு பண்ணா எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் அனுபவிப்ப. உன் வேர்வை என்ன ஆகும்? நிலத்துல சிந்தனாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஆவியில் இருக்கிறப்போ எல்லாமே ஈஸியா கிடைச்சது. நான் ஆவின்னு எதை சொல்ல வரேன் தெரியுமா? உங்க உணர்வு தான் உங்களுடைய ஆவி. ஓ எஸ். எது உங்களுடைய ஆவி? உங்க உணர்வு தான் உங்களுடைய ஆவி. ஆவி. நீங்க எத்தனை பேர் உங்களை உணர்ந்திருக்கீங்க? நான் உங்க கூட தான் பேசுறேன். எத்தனை பேர் உங்களை உணர்ந்திருக்கீங்க? நீங்க என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்க அழகா இருக்கீங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? பொய் சொல்லாதீங்க, அப்ப நீங்க அழகா இல்லை. எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? மனசார உணர்ந்து சொல்லிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் ஒய்ஃப் உங்களை பார்க்குறப்போ அழகாக இருக்க, இந்த பேண்ட் ஷர்ட்டெல்லாம் ஓகே. நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பார்க்குறப்போ நல்லா தான் இருக்கு, உனக்கு தான், உனக்காகவே மாட்டிக்கினாரு. யாரு? நோ, அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அதை உணரலை. இன்னைக்கு நீங்கள் உங்களை உணர போறீங்க. ஓ எஸ். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை உணர போறீங்க. நீங்க உங்களை உணர்றப்போ வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதி எல்லாமே. 25 வருஷமா ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கல்ல? அவர் உணர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசம் வச்சுட்டாங்க. அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் உணர்வு. அந்த உணர்வுக்கு பேர் தான் ஆவி. ஓ மை காட். நான் விசுவாசிக்கிற இடத்துல அப்போ நீங்க இத உணர்றப்போ, எதை உணர்றப்போ கிடையாது, உங்களை உணர்றப்போ இது தன்னை போல உங்ககிட்ட தேடி வரும். ஓ எஸ். தன்னை போல உங்க கடன் எல்லாம் மாறிடும். ஓ எஸ். கடனை பார்த்து திட்டாதீங்க. கடனை பார்த்து திட்டாதீங்க. வாங்குறப்ப சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்றேன் சார், என்ன சார் நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே சார், வாங்கிட்டு
இவன் வேற அப்பப்போ வந்து உங்ககிட்ட தான் பேசுறேன். நோ, வாங்குறப்போ இருந்த அதே முகம்தான் கொடுக்குறப்பவும் இருக்கணும். ஓ எஸ். வாங்குறப்போ இருந்த அதே முகம்தான் அப்பதான் இது தேடி வரும். மோகனா அவரை தேடி பணம் போகும், நீங்களா உங்களை தேடி பணம் வரும். முதல்ல என்ன செய்யக்கூடாது? முதல்ல என்ன செய்யக்கூடாது? பணத்தை குறித்து. ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். மூணாவது இதை உணரணும். மூணாவது இதை உணரணும். நீங்க அழுதது போதும். ஓ எஸ். நீங்க கண்ணீர் விட்டது போதும். ஓ எஸ். நீங்க யார் யார்கிட்டயோ ஏதேதோ சொல்லுவாங்க நீங்கல்ல, அதெல்லாம் போதும். ஓ எஸ். இப்பொழுதுல இருந்து இது உங்ககிட்ட அளவு கடங்கு, லிமிட்லெஸ்ஸா, தட் மீன்ஸ் அதிகமா, அபரிவிதமா உங்களிடத்திலே வருவதாக இயேசுவின் நாமத்திலே. எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க மாத்திரம் 3 தடவை ரிசீவ் சொல்லுங்க பாருங்க. I receive. I receive. I receive. நீங்க கேட்கலாம், என்னுடைய உணர்வை நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும்? am I right? என்னுடைய உணர்வை நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும்? கடவுள் உங்களுக்குள்ள திறமையை வச்சிருக்காரு. கடவுள் உங்களுக்குள்ள. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாமா? எத்தனை பேர் வாசிக்கலான்றீங்க? Chronicles, First Chronicles, that means நாளாகமம், 1 நாளாகமம் 29:11. யாராவது வாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் கூட இருக்கீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? உம்மாலே வருகிறது. அப்போ உணர்வுல என்ன இருக்கு? கடவுளுடைய ஆவி இருக்கு. am I right? உணர்வு தான் உங்களுடைய ஆவி. அதை நான் சொன்னேன். நான் உணர்வு தான் உங்களுடைய ஆவி. ஐஸ்வர்யமும் கனமும் எதால வருகிறது? அவரால் வருகிறது. தட் மீன்ஸ் அவரால் வருகிறதுனா எது மூலியமா வருகிறது? உங்களுடைய உணர்வு மூலியமா வருகிறது. நீங்க இதை வேணும்னு கேட்டீங்கன்னா அது உங்ககிட்ட வரும். ஓ எஸ். இதை நீங்க வெறுத்தீங்கன்னா இது உங்களை விட்டு என்ன செய்யும்? போயிடும். இது வேணுமா வேண்டாவா? அப்போ உங்க உணர்வை ஆக்டிவேட் பண்ணலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் மேல உம்முடைய ஐஸ்வர்யத்தை வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கனத்தை என் மேல வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பெருகட்டும். ஓ எஸ். நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பெருகட்டும், மல்டிபிள் ஆகட்டும். ப்ரொமோஷன் வராத எல்லா இடங்கள்ல இருந்தும் நீங்க வேலை செய்யற எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் ப்ரொமோஷனை ரிலீஸ் பண்றேன். ஓ எஸ். நான் ப்ரொமோஷனை ரிலீஸ் பண்றேன். நான் ப்ரொமோஷனை ரிலீஸ் பண்றேன். நான் ப்ரொமோஷனை ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்திலே. ஃபர்ஸ்ட் எனக்கு வேலையே கரெக்டா இருக்கு, பட் என்னுடைய வேலையை செய்ய முடியல. ஃபைன். இப்பொழுதிலிருந்து உங்களால உங்க வேலையும் செய்ய முடியும். ஓ எஸ். கடவுளுடைய கிருபை இன்னைக்கு உங்ககிட்ட வரப்போகுது. சொல்லுங்க, கடவுளுடைய கிருபை என்கிட்ட வந்து விட்டது. சொல்லுங்க, கடவுளுடைய கிருபை என்னிடத்துல வந்து விட்டது. நான் ரெடி ஆயிட்டேன். எத்தனை பேர் உங்களை ஏளனமா பேசியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை குறை சொல்லியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிருப்பாங்க? அத்தனை வாய்க்கும் நீங்க நல்லா தண்ணி ஊத்தணும். ரெடியா? அப்படின்றவங்க மாத்திரம் சொல்லுங்க, எஸ் எஸ். இனி நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. இன்னிலிருந்து நீங்க கடன் கொடுப்பீங்க. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து நான் உங்க கை கடன் வாங்க போகாது.
உங்ககிட்ட எந்த பணம் இருக்குதோ Oh yes. அந்த பணம் அப்படியே மல்டிபிள் ஆகும். Oh yes. Oh yes. சொல்லுங்க, என்கிட்ட என்ன இருக்குதோ என்கிட்ட என்ன இருக்குதோ அது அப்படியே மல்டிபிள் ஆகட்டும். அப்படியே மல்டிபிள் ஆகட்டும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்கிட்ட என்கிட்ட என்ன இருக்கோ என்ன இருக்கோ அது அப்படியே மல்டிபிள் ஆகட்டும். அப்படியே மல்டிபிள் ஆகட்டும். இன்னைக்கு நான் மேக்னெட்டை ரிலீஸ் பண்றேன். I receive. I receive. மேக்னெட் என்ன செய்யும்? மேக்னெட் என்ன செய்யும்? மேக்னெட் என்ன செய்யும்? எதை ஈர்க்கும்? அப்போ இப்பொழுது நீங்க வெல்த் மேக்னெட். Oh yes. இப்பொழுது நீங்க என்னது? Oh yes. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே யாரால வருகிறது? கடவுளால வருது. அப்ப கடவுள் நமக்குள்ள இருந்தா நான் யாரு? நான் ஒரு காந்தம். Oh yes. நான் ஒரு மேக்னெட். அப்ப எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன்? என் பக்கம் இழுத்துக்குவேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு. கடவுள் நல்லவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் வைத்திருக்கிறாராம். காமிக்கிறேன். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு ஆஹா. நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் ஆஹா. அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். Okay. பாவம் செய்கிறவனுக்கோ ஆஹா. தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு ஆஹா. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். Okay. இதுவும் மாயையும் ஆஹா. மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம யாருமே நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அப்ப ஏன் இது மூணுமே நம்ம கிட்ட இல்லை? எது மூணுமே? இது சாலமோன் எப்படி பார்க்கறாரு தெரியுங்களா? இது சாலமோனுடைய பார்வை. இது சாலமோனுடைய பார்வை. நம்ம என்ன பண்றோம்? இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறத மாத்திரம் எடுத்துக்கிட்டோம். பிரசங்கி ஃபுல்லா எப்படி இருக்கு? பிரசங்கினாலே அது மாயை. பிரசங்கினாலே மாயை. பிரசங்கினாலே மொத்த சீக்ரெட்டையுமே அங்கதான் வச்சிருக்காரு. யாரு? சாலமோனு. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். You just come here. Stand here. Okay? You come here. நீங்க இங்க வாங்குங்க. இருங்கப்பா. You stand here. Sister, you come here. Stand here. இங்க நில்லுங்க பார்க்கலாம். Just move here. Move this side. Move this side. Stand here. இங்க நில்லுங்க. கவனிங்க. இவங்க பாஸ். இவங்க பாஸ். ஓகே? இவர் மேனேஜர். இவர் யாரு? இவர் ஒர்க்கர். ஓகே? இவங்க சாலமோன். ஓகே? இவர் மந்திரி. இவர் யாரு? மந்திரி. இவர் யாரு? ஒர்க்கர். ராஜா ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டுட்டு இப்படி போறாரு. இப்படி போறப்போ, ஓ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றானே, பெரிய பணக்காரனா இருப்பானே அப்படின்னு பார்த்தா ஒர்க்கர் எப்படி தான் இருக்காரு? ஒர்க்கராகவே தான் இருக்காரு. மந்திரி வேலை செய்கிறாரா? ஆனால் மந்திரி வளர்ந்துருக்காரு. ஆமா ரைட்? மந்திரி வளர்ந்துருக்கார். மந்திரி வேலை செய்கிறாரா? என்ன பிரதர் வேலை செய்கிறாரா? வளர்ந்துருக்காரு தானே. பாஸ் எப்படி இருக்காங்க? பாஸும் நல்லா இருக்காங்க. வேலை செய்கிறாங்களா? திடீர்னு இவர் பார்த்தோன்னே, ஓ இது மாயையோ ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு தான் எல்லாமே என்ன செய்யணும்? போய் சேரணும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இவங்க வேலையே செய்யறதில்ல. இவங்க ரெண்டு பேரு, ஆனால் வேலை யார் செய்யறது? இவர் எப்படி இருக்காரு? இப்படி தானே யார் இருக்கோம்? யார் இருக்கீங்க? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 3 பேர்ல யார் நல்லவங்க? ராஜா நல்லவரா? இப்போ இந்த 3 பேர்ல யார் நல்லவங்க? இவர் தானே நல்லவர். ஆனால் இவர்கிட்ட ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, இன்பமும் இல்லை. ஆனால் இவங்க கிட்ட அது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த 3 பேர்ல யார்ப்பா நல்லவர்? ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே.
இவர்கிட்ட பணம் இருக்கா? அறிவு இருக்கா? இல்லை இவர் இன்பமா இருக்காரா? ஏன் எதுவுமே இல்லை? அப்போ கடவுளுடைய பார்வைக்கு இவர் யார் தான்? நல்லவரா கெட்டவர்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குதுன்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. Oh yes. இதை சாலமோன் பார்த்துட்டு தான், இது மாயையும் மனசுக்கு எனக்கே வலிக்குதே, அவருக்கு எவ்வளோ வலிக்கும்? நீங்கள் எல்லாருமே தொழிலாளி தானே? இங்கே யாராவது முதலாளி இருக்கீங்களா? இந்த வருஷம் நீங்கள்லாம் முதலாளி. Oh yes, I receive. சொல்லுங்க, இந்த 2024 நான் முதலாளி. நான் முதலாளி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இந்த 2024 நான் முதலாளி. இப்போ இவர் சேர்த்து வச்சதெல்லாம், இவர் சேர்த்து வச்ச எல்லா நல்லதும் இவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. பாவம் மட்டும்தான் இவருக்கு சேருது. அதனால தான் இவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு? கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ கடவுளுடைய பார்வைக்கு யார் நல்லவங்களா இருக்காங்க? இவங்க தான். ஆமா, ரைட்? தேங்க்யூ, தேங்க்யூ. யூ மே சிட் டவுன் இன் யுவர் பிளேஸ். தேங்க்யூ. அப்போ இவங்க 3 பேரில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க? நம்மளை எல்லாருமே நம்ம கெட்டவனே நினச்சிட்டு இருக்கோம். ஆமா, ரைட்? நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? இப்படி இருக்கேன். என் நிலைமைக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். அப்ப நான் யாரு? நான் கெட்டவன். இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வரேன். எத்தனை பேர் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றீங்க? கடவுளே, நான் பாவியிலும் பிரதான பாவி ஆண்டவரே. இதோ வரேன். எதுக்கு? கழுவுறதுக்கு தான். நான் பாவியிலையும் பிரதான பாவி. என் பாவங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? உண்மையா யாரெல்லாம் அப்படி ஜெபம் பண்றீங்கன்றது மாத்திரம் கை எடுத்துங்க பார்க்கலாம். நான் பாவியிலையும் பிரதான பாவி. யார் ஜெபம் பண்றது? யார் ப்ரேயர் பண்றது? அப்ப நீங்க கடைசி வரைக்கும் என்னதான் அனுபவிக்கணும் தெரியுமா? உங்க தொல்லையை தான் நீங்க அனுபவிக்கணும். நீங்க தொல்லையை தான் அனுபவிக்கணும். அப்ப இன்னும் வரைக்கும் நீங்க பாவின்னு தான் என்ன செய்றீங்க? உணர்றீங்க. இன்னும் நீங்க பாவின்னு தான் உங்களை உணர்றீங்க. உங்க உணர்வு என்னவா இருக்கு? டெய்லி முட்டி போட்டு இடத்த சுத்தம் பண்ணணும். பைபிள் எங்க? ஆண்டவரே, நான் பாவியிலையும் பிரதான பாவியப்பா, என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன மன்னிச்சுடுங்கப்பா. என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. கடவுள் பாப்பார். இன்னும் நீ அதையே நம்பிட்டு இருக்கியா? இன்னும் நீ எதையே நம்புற? உன்னை பாவின்றத நீ நல்லா நம்புற. உன் உணர்வு பாவத்தாலேயே நிறைஞ்சிருக்கு. அப்போ நீ எதை அனுபவிக்கணும்? நீ இங்கே சேர்த்து வச்சிருக்கிற அந்த தொல்லைய. இப்போ உங்கள் உணர்வு எப்படி இருக்குது? யார் சொன்னா நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு? யார் சொன்னது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு? உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. Oh yes, I receive. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஓகே, பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கும் சஞ்சலமாய் இருக்கிறது. நல்லவன் கையில ஞானமும் அறிவு இன்பமும் போயிடுது. கெட்டவன் கையில என்ன போகுது? சேர்த்து வச்சிருக்கிற தொல்லையெல்லாம் யார் அனுபவிக்கிறது? அது 2023 போயிடுச்சு. Oh yes. இந்த 2024 Oh yes. கெட்டவனிலிருந்து வந்த நல்லவன். Oh yes. நீங்க நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க, நான் நல்லவன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் நல்லவன். சொல்லுங்க இன்னொரு வாட்டி, நான் நல்லவன். நான் நல்லவன். நான் நல்லவன். அப்ப இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு ஞானம் உண்டாகட்டும். இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு அறிவு உண்டாகட்டும். Oh yes, I receive. இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு இன்பம் உண்டாகட்டும். I receive. எதையெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ I receive.
அதை எல்லாவற்றையும் இப்பொழுதே அனுபவிப்பீர்களாக. I receive. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? பூட்டி வச்சிருந்த ஆசையெல்லாம் போதும். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக எவ்வளவு ஆசையை உள்ள பூட்டி வச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே இந்த 2024 வெளியே கொண்டு வாங்க. Oh yes, I receive. அதை எல்லாத்தையுமே அனுபவிங்க. Oh yes, I receive. குடும்பமா அனுபவிங்க. I receive. மீண்டும் சொல்றேன், குடும்பமா அனுபவிங்க. Oh yes. சொல்லுங்க, I receive. I receive. Oh my God. என்னுடைய குழந்தைக்காக நான் என்ன செய்றேன்? என் ஆசையெல்லாம் பூட்டி வைக்கிறேன். வேணாம், எல்லாத்தையுமே யார் அனுபவிக்கிட்டோம்? சொல்லுங்க, யார் அனுபவிக்கிட்டோம்? பசங்க தானே. சத்தியமா அனுபவிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்க. என் பிள்ளைகள் அவர்களுடைய ஆசையை அனுபவிக்க மாட்டார்கள். அடுத்த கேள்வி உங்க பையன் உங்ககிட்ட கேட்பான், நீ என்ன சேர்த்து வச்சிருக்க எனக்காக? ஓ, எங்க அப்பா என்னமா சேர்த்து வச்சார் எனக்காக? ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. கடன் 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 எடுத்து யார் தலை மேல கட்டிட்டீங்க? முடிஞ்சு, அவ்வளவுதான். ஏன்? அப்பா அம்மா அனுபவிக்கணும்னு ஆசைப்படல. அப்ப பிள்ளையும் என்ன செய்யாது? அனுபவிக்காது. இதே பிரசங்கி தான் சொல்றாரு, நீங்க அனுபவிக்கணும்ன்றது தான் கடவுளுடைய அனுக்கிரகமா. இதோ காமிக்கிறேன், பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இப்ப விளங்குதா? விளங்குதுன்றவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். இல்லை, எனக்கு விளங்கல. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். எதுல? கடவுள் கொடுத்திருக்கிறதுல. ஆமா, ரைட். கடவுள் கொடுத்திருக்கிறதுல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கிட்ட இல்ல இல்லன்னு 2023 சொன்னோம். எஸ் ஆர் நோ? ஆனா 2024 எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. கடவுளுடைய ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்கு. Oh yes. கடவுளுடைய சம்பத்து உங்க கையில இருக்குது. Oh yes. கடவுளுடைய கணம் உங்க கையில இருக்கு. Oh yes. கடவுளுடைய எல்லா காரியமும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, கடவுளுடைய எல்லா அனுக்கிரகமும் என் மேல இருக்கு. என் மேல இருக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கடவுளுடைய எல்லா அனுக்கிரகமும் என் மீது இருக்கிறது. சொல்லுங்க, I receive. I receive. இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. 1 2 go. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். எதுல புசிக்கவும்? அவர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் சம்பத்துல அதனுடைய பலனை தான் நீங்க என்ன செய்யணும்? புசிக்கணும். ஆனா நம்ம என்ன புசிக்கிறோம்? நம்ம என்ன சாப்பிடுறோம்? கடைசியா வீட்டுக்கு கொண்டு வரோம் பாருங்க, அழுதுகிட்டு. அதை பார்த்து நம்ம அழுகிறோம்ல. எதை பார்த்து? நம்ம சம்பாரிச்சிட்டு வந்தோமே, அதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? அழுகிறோம். இதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம கடினமாக உழைக்கிறோம். நோ, இன்னிலிருந்து இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு இது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கட்டும். ஈஸியாக கிடைக்கட்டும். இதனுடைய பலனை தான் நீங்க புசிக்க போறீங்க. இதுதான் கடவுளுடைய அனுக்கிரகமா. என் பைபிள் இருக்கு, உங்க பைபிள் இருக்கா? வாசிங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன் இப்போ. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்கு? மகிழ்ச்சி எங்க இருக்கு? என்னைக்காவது அந்த பணத்தை எடுத்து பூரி படைஞ்சு சிரிச்சிருக்கீங்களா? பூரி இப்போ எங்க பாஸ்டர் வருது? பூரி வாங்க கூட அதில் காசு வர மாட்டிருக்கு. எதுல நம்ம சம்பாரிச்சிட்டு வர்றதுல என்ன வர மாட்டிருக்கு? பூரிப்பு வரல. பூரி வாங்க கூட அந்த காசு என்ன ஆக மாட்டிருக்கு? ஒரு மனசார ஒரு சோளா பூரி சாப்பிடலான்னு போனேன். அது எவ்வளோ சொல்றான்? 80 ரூபாய் சொல்லிட்டான். நம்ம பேக்கெட்லேருந்து வருமா? வேணாம். 40 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் ஆட்டா மாவு வாங்கிட்டு போனா ஒய்ஃபு கையால்
அட்லீஸ்ட் இங்கே ஒரு பூரி சாப்பிட்றதுக்கு அங்கே எத்தனை பூரி சாப்பிட்லாம்? இங்கே சோளா பூரி தான் சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் வீட்டில், ஆமாம் ரைட், சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கு. ஆனால் அங்கே என்ன குறையுது? பணம் குறையல, உணர்வு அங்கே செயல்பட மாட்டிருக்கு. நம்ம உணர்வு தடுக்குது. இதை நீ செலவு பண்ணிட்டேன்னா நீ வீட்டுக்கு என்ன செய்வ? ஆமாம் ரைட். இப்போ உங்கள் ஆசையை யார் பூட்டி வச்சா? யார் பூட்டி வச்சது? பக்கத்தில் கேளுங்க, யாருங்க பூட்டி வச்சது? ஜஸ்ட் கேளுங்க பார்க்கலாம், யார் பூட்டி வச்சது? யார் பூட்டி வச்சது? என்ன ரமேஷ் பிரதர் சொல்கிறது, எவ்வளோ வாட்டி நமக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் என்ன ஆகலை? இப்பொழுதிலிருந்து ஓ எஸ், நான் கடவுளுடைய மனுஷனா கட்டளையிடுறேன். ஓ எஸ், எதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இந்த 2024 உங்களுடையது. சொல்லுங்க, இந்த 2024ல நான் அனுபவிக்க வந்திருக்கேன். ஓ மை காட், நாங்க விசுவாசிக்கிறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க எதற்கு வந்திருக்கிறீர்கள்? எதற்கு வந்திருக்கிறீர்கள்? என்ன சொன்னாங்க? பாஸ்டர் பேந்த முழிக்கிறாங்க, என்ன பண்ணட்டும்? ஆண்டு அனுபவிக்க வந்திருக்கேன். ஆண்டு அனுபவிக்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் இந்த 2024 வந்ததின் நோக்கம் அனுபவிக்க. சொல்லுங்க, அனுபவிக்க. 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவிக்க. எத்தனை பேருக்கு அனுபவிக்கணும்னு ஆசை? அப்ப பாத்தீங்களா, உங்களுக்குள்ள ஆசையை வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பூட்டி வச்சிருக்கீங்க. நீங்க அனுபவிக்கலன்னா உங்களுக்கு பின்னாடி வர பிள்ளைகளும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்ததுனால தான் யார் அனுபவிச்சது? ஈசாக்கு அடுத்து யார் அனுபவிச்சது? யாக்கோபு எங்க அனுபவிச்சாரு? ஏசால அனுபவிச்சது. யாக்கோபு தனியா ஒன்று உருவாக்குனாரு. இப்பொழுதிலிருந்து நீங்க இந்த 2024 உருவாக்க போறீங்க. எதுக்கு? சொல்லுங்க, அனுபவிக்க. சொல்லுங்க, அனுபவிக்க. அப்ப நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? வாக்குத்தத்தத்தை வாங்கிறதுக்கு இல்ல, அத அனுபவிக்கணும். ஓ எஸ். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். சொல்றத ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் என்ன ஆகும் தெரியும். இப்போ நான் கட்டளையிடுறேன், நீங்கெல்லாம் அனுபவிக்க போறீங்க. சொல்லுங்க, நான் அனுபவிக்க போறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் அனுபவிக்க போகிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் அனுபவிக்க போகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு போதும். எந்த வார்த்தை? அனுபவிக்கணும். நான் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவிக்கணும். அது யாருக்குன்னு சொல்லுங்க? எனக்குன்னு. சொல்லுங்க, அது எனக்குன்னு நான் அனுபவிக்கணும். இப்போ நீங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க? உங்க பிள்ளைகளை இப்படி ஓரம் வைங்க, அவங்க தன்னை போல வளருவாங்க. ஐயோ, என் பையனை நான் வளர்க்கணுமே. நேச்சுரலாகவே க்ரோத் இருக்கு. சாப்பாடு போட்டு வச்சிங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க, துணியை காமிச்சிங்கன்னா போட்டுக்குவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள பார்க்கணும். அவங்கள எப்படி உன்னை பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், எப்படி பார்த்தீங்க? நீங்கள் முதல்ல உங்களை பாருங்க. நீங்கள் யாரை பாருங்க? இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க. ஆமாம் ரைட். எனக்கு தெரியும், சில பேருக்கு 2 நாள் ஆகலாம் எங்கே போய் சேர, உங்கள் வீடு போய் சேர. சில பேருக்கு ஒரே நாளில் கூட நீங்கள் போயிடலாம். இட்ஸ் ஓகே. நீங்கள் எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே யாரை பார்க்குறீங்க? கண்ணாடியில் போய் உங்களை பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய அழகு இருக்கு தெரியுமா? அந்த அழகையும் அந்த ஆசையும் நீங்கள் ஒளிச்சு வச்சு வாழாம, அது 2023. அதை விடுங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? சொல்லுங்க, நான் அனுபவிக்க வந்திருக்கேன். அனுபவிக்க வந்திருக்கிறேன்.
என்ன இவ்வளோ தைரியம் இல்லாமல் சொல்கிறீங்க? நல்லா தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன். மைக்கில் யாரும் சொல்லாதீங்க, அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்கப்பா. சொல்லுங்க, நான் இருங்க. பக்கத்தில் சொல்கிறாங்களான்னு கேட்டுச்சா அவங்க சொல்கிறது? நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்பொழுது நான் 2024 அனுபவிக்க வந்திருக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது விட்டீங்க. இப்பொழுது நான் 2024 அனுபவிக்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க, எஸ் எஸ்.